வணக்கம் மக்களே. லீஜெண்ட் ஜெயோடைய ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன நைஸ் டு நாட் மீட் யூன்னு ஒரு நியூ சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதையோடைய ஆரம்பத்தில் நம்ம மெயின் ப்ரோட்டகனிஸ்ட் காமிப்பாங்க. இவருடைய பேர் ஹியோன் ஜூன்ன்றது. அதாவது இவர் ஒரு பிரிண்டிங் கம்பெனியில் வேலை செய்கிறாரு. இதுக்கு முன்னாடி ஆக்டராக இருந்திருக்காரு. இருந்தாலும் சில பிரச்சனைகள் மூலியமாக இப்போதைக்கு பிரிண்டிங் கம்பெனியில் வேலை செய்கிறாரு. அந்த இடத்துல இவருடைய பிரதரோடு தான் சேர்ந்து இவர் வேலை செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சில படங்களுக்கான ஸ்கிரிப்டுமே இவங்க கிட்ட தான் வரும். அது வகையில் தான் இவங்க இந்தமாரி வேலை பார்த்துன்னு இருக்காங்க. ஹீரோ மற்றவங்களுக்காக ஃப்ரைட் சிக்கன் வாங்கிடுறாரு. அந்த சமயத்தில் எல்லாருமே உட்காந்து சாப்பிட அதுக்கு நடுவில் ஹீரோ சில ஜோக்லாம் பண்ணுவார். அதுலேயே ஒரு செம ஃபன்னான கேரக்டர்னு ரெசம்பலன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்கிரிப்டை நோட்டீஸ் பண்ணுறாரு. அதில் ஒரு லேடியோடைய ஃபேஸ் போட்டிருக்கேன். அதை பார்த்து ஹீரோ அதிர்ச்சாயி அப்படியே அவருடைய பிரதர் அவங்க பார்ப்பாரு. இந்த பொண்ணோடைய பேர் தான் சேனான்றது. அதாவது ஹீரோடைய எக்ஸ் லவர்னு சொல்லலாம். அதை பார்த்து ஒரு ஷாக் ஆகி அப்படியே அங்கே இருக்கக்கூடிய அவருடைய பிரதரை அவங்க பார்க்குறாரு. அவருமே இதை சொல்லலாம் தான் இருந்தேன் இழுக்க. அதுக்கப்புறம் அப்படியே வேலைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் பிரதர் கிளம்பலான்னு இருக்காரு. ஹீரோமே ஸ்கிரிப்டை காமிச்சு இதை யார்ப்பா டெலிவரி பண்ணுறது, உங்கள் அப்பா நான் பண்ணுவான், மரியாதை இதை போய் பண்ணுறான்னு சொன்னேன். இவர் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி சேபினுடைய பிறந்த நாளா, அதுக்கு நான் லேட்டாக போகக்கூடாது, அவள் வருத்தப்படுவாள்ன்னும் போது ஹீரோவுக்கு வேறு வழி தெரியல. சரி என் மைண்டை மாற்றிக்கிறதுக்குள்ளார இந்த இடத்த விட்டு போயிடு, எனக்கும் வேறு டிசிஷன் இல்லைன்னு சொல்ல அவன் அப்படி ஒரு வார்த்தை சொன்ன உடனே போதும் பிரதர் பிச்சுக்கிறாரு. ஹீரோமே அட அறிவு கட்டோனா சும்மா பேச்சுக்கு தாண்டா சொன்னேன்னு சொல்ல அவருமே கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் சேனாவை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதாவது 15 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேருக்குள்ளார ஒரு சின்ன சம்பவம் ஏற்பட்டிருக்கும். அதாவது இவங்க ரெண்டு பேரும் டேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க. இது ஏஜென்சி மூலியமாக வெளியே தெரிய வந்திருக்கும். இதெல்லாம் சேனாவுடைய பேர் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா அந்த சமயத்தில் சேனா தான் டாப் லெவலான ஆக்ட்ரஸாக இருந்திருப்பாங்க. அந்த இடத்துல சேனா மிஸ்டர் ஹாங்ன்றக்கூடிய அந்த ஆள்கிட்ட கெஞ்சறது மட்டும் இல்லாமல் இது மொத்தத்துக்கு காரணம் பக்கத்தில் நிற்கிறானே இவன் தான், நாங்கள் ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணோம், ஆனால் எங்களுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு, இவன் தான் திடீர்னு ஒரு நாள் பார்க்கணுன்னு கூட்டான். அது மட்டும் இல்லாமல் இவன் நான் பார்க்க வரல, இதுமாதிரி ஷூட்டிங் செட்டுக்கு வருவான்னு சொன்னான். நான் தான் எந்த பிரச்சனையும் வேணான்னு விட்டு கொடுத்தேன். இவன் தான் என்னுடைய காலில் விடாத குறையா கெஞ்சரான்ற மாரி ஹீரோவை கோத்து விட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ எதுக்கு இப்படி அமைதியாக இருக்க, நீயே எல்லா விஷயத்தையும் சொல்லுன்னு ஹீரோவை ட்ரெட்டன் பண்ண. ஹீரோவுக்கு வேறு வழியே தெரியல, எக்ஸ் லவர் ஆச்சா அதில் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், அவளை தண்டிக்காதீங்க, நான் இதுக்கான தண்டனையை ஏற்றுக்கிறேன்ற மாதிரி சொல்ல. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சேனான்றவங்க ஹாலிவுட் லெவலில் போய் ஒரு மிகப்பெரிய ஆக்ட்ரஸாக மாறிட்டாங்கன்னு சொல்லலாம். அவங்களுக்கு தான் இப்போதைக்கு ஸ்கிரிப்டை டெலிவர் பண்ணுறதுக்காக ஹீரோ வந்திருக்காரு. அப்படியே நடந்து போகும்போது அந்த இடத்துல ஒரு லேடி அடிச்சிடறாரு. அவங்க பேர் தான் சியாங் சின்ன்றது. அதாவது அவார்ட் வின்னிங் ஜெர்னலிஸ்ட்டுன்னு சொல்லலாம். அவங்க ஹீரோவை அடிச்சுட்டு அப்படியே மன்னிப்பு கேட்டுட்டு ஒரு ரூம்குள்ளார போகிறாங்க. போனவுடனே அசம்பிளி மேன் எங்கன்ற மாரி அங்கே இருக்கிற ஆள்கிட்ட கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறேன்னா, அசம்பிளி மேன் மாரியான ஒரு ஆள்லாம் கண்டிப்பாக ஒன்று மாரியான ஒரு ஜேர்னலிஸ்ட்டை பார்க்க விரும்ப மாட்டார், எதுவாக இருந்தாலும் என்கிட்டே சொல்லுன்ற மாரி இவர் பேசிக்கிட்டு இருக்க. அப்படியே இந்த ஷார்ட்டை கட் பண்ணிவிட்டு சேனாவை காமிக்கிறாங்க. அவங்கக்கிட்ட ஒரு டைரக்டர் வந்து இந்த மாதிரி என்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, அதில் மட்டும் நடிகன்ற மாரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த சமயத்தில் சேனா சேவ் ஜோன்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்கன் சீரீஸில் நடிச்சிருந்துருப்பாங்க. அதோடைய செகண்ட் சீசனில் அவங்க நடிக்க போகிறாங்களா, அதுக்கு 8 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ண சொல்ல அவருமே 8 வருஷம் வரைக்கும் வேணுனாலும் வெயிட் பண்ணுறன்ற மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்க. அந்த சமயத்தில் தான் ஹீரோ மாறு வேஷத்தில் அந்த இடத்துக்கு வந்துருந்துருப்பார். கேப்பை போட்டால் மாறு வேஷமாக நீங்கள் கேட்கலாம், ஆனால் எல்லோரும் இதே ஸ்டைலில் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதை காமிக்கிற மாரியே இவரு கேப்பு போட்டாந்து முகம் தெரியாத மாரியே அவங்கக்கிட்ட சிம்பிளாக அந்த ஸ்கிரிப்டை தந்துட்டு போக கடைசியாக போகிறதுக்கு முன்னாடி சேனா தேங்க்யூன்ற மாரி சொல்ல சரின்னு ஹீரோவும் அப்படியே அந்த இடத்த விட்டு போகும்போது பக்கத்து ரூமில் தான் ஹீரோயின் இருப்பாங்க. அந்த இடத்துல இவங்க பேசுகிற டாப்பிக்கை இப்போ தான் காமிக்கிறாங்க. அதாவது ஹீரோயினி கூட வேலை செய்யக்கூடிய கூடிய ஒரு ஒர்க்கர் இறந்து போயிட்டாரா, அதுவும் சியாங் வான் கன்ஸ்ட்ரக்ஷன் ரீடெவலப்மெண்ட்டை பற்றி செக் பண்ணி தான் இறந்து போயிட்டாங்களா. இதுக்கு பின்னாடிலாம் இருக்கிறது அசம்பிளி மேன்னு ஒரு ஆளை சொல்கிறாங்களே, அவன் தான் இதுக்கு பின்னாடிலாம் இருக்காங்களா. அந்த ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்டை பற்றி செக் பண்ணி தான் அந்த ஊன்ற ஜேர்னலிஸ்ட் இறந்து போயிருந்திருப்பார். அதுக்காக தான் ஹீரோயினி குரல் கொடுக்க வந்தா. அந்த இடத்துல இருக்கிற ஆளுமே இதெல்லாம் பற்றி நீ பேசாதம்மா, சிம்பிளாக வாயை மூடிக்கிட்டு மட்டும் ஒரு, இல்லைன்னா உனக்கும் பிரச்சனை ஏற்படும், முன்னாடி ஒரு பேக்கை வச்சுருக்கல அதில் இருக்கிற விஷயத்த எடுத்துக்கிட்டு மட்டும் போயிடுன்னு சொல்ல சரின்னு ஹீரோயினியும் அதில் என்ன இருக்குன்னு பார்த்தா அதில் முழுக்கவே பணம் தான் இருக்குது. அதை பார்த்து ஹீரோயினி கடுப்பாகிறது மட்டும் இல்லாமல் அதில் ஏகப்பட்ட சரக்கை ஊற்றி அப்படியே அவங்க குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. செம்ம போதையில் இவங்க ஒரு பக்கம் வெளியே வர ஹீரோமே இப்போ தான் எப்படியும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளியே வந்திருப்பாரு. இது எவ்வளோ எம்பரேசிங்காக இருக்குன்னு அவருமே சாமியாக அவருக்குள்ளாரே புலம்பிக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயம் சேனாவுக்கு கேட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். சேனாவுமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆக்சுவலி அவங்க ஹீரோ வரும்போதே அது ஹீரோன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதெல்லாம் அவர்கிட்ட வந்து நீ ஒன்றும் அவ்வளோவா மாறலன்னு சொல்ல ஹீரோவுமே அதே தான் சொல்கிறாரு. அந்த சமயத்தில் சேனா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்துருந்துருக்கூடாது, நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்த, நான் உனக்கு அப்படி பண்ணதுக்காக ரொம்ப கஷ்டப்படுவேன்னு நினச்சியா, இல்லைன்னா ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருப்பேன்னு நினச்சியா, நான் இங்கே இருக்கேன்னு தெரிஞ்சு நீ வந்திருக்கல, நீ கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்துருக்கூடாதுன்னு
சொல்லிட்டு ஹீரோ ஒன்று அசிங்கப்படுத்தேன். அந்த இடத்துல ஹீரோ, நான் உன்னை இக்னோர் பண்ணலான்னு தான் நினச்சேன், என்னால் அதை முடியல, எனக்கு வேறு முடிவும் தெரியலன்ற மாரி அந்த இடத்துல பார்த்துருந்துக்கோன்னு சொல்லிட்டு அவர் வேகமாக காரில் போயிடுறாரு. அந்த சமயத்தில் இவர் சேனாவோட இருந்ததை தான் யோசிக்கிறாரு. 15 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க 2 பேருமே ஒரே ஷூட்டிங்கில் தான் கமிட் ஆகிருந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் இவருக்கு லவ்மே வந்துருந்துருக்கும். ரொமான்டிக்கோட அந்த இடத்துல சேனாவை பார்க்க, ஆனால் சேனா போஸ்கனி யாரா நீன்னு கேட்க, யாரு நீயான்ற மாரி இவருமே பின்னாடி திரும்பி பார்த்தா ஹீரோனி தான் இவர் யாருன்னு கேட்குறாங்க. அந்த இடத்துல இவருமே, நான் எப்படி அது நான் கேட்க வேண்டிய கேள்வி, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, இறங்குங்கன்னு போது இவங்க டக்குன்னு போலீஸ் கால் பண்ணி, எவனோ ஒருத்தன் என்னை கிட்னாப் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன், இவன் எவனே தெரியல, நாங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கோமா, பிரிட்ஜில் போய்கிட்டு இருக்கோம், ஆனால் இது என்ன பிரிட்ஜுன்னு தெரியல, இது என்ன பிரிட்ஜுன்ற மாரி திரும்ப ஹீரோ கிட்ட கேட்க, அவருமே யாங்டாங் பிரிட்ஜுன்னு சொல்ல, யாங்டாங் பிரிட்ஜில் இருக்கும், டக்குன்னு இவனை வந்து அரெஸ்ட் பண்ணுங்க, என்னை கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல, அடுத்த சீன்லேயே இவங்க போலீஸ் ஸ்டேஷனில் தான் உட்காந்துருக்காங்க. டேஷ் கேமை செக் பண்ணும்போது தான் தெரியுது ஹீரோயினி தான் குடிபோதையில் இவருடைய வண்டியில் ஏறி இருக்காங்கன்னு தெரிய வர. அந்த இடத்துல ஹீரோமே அதை தான் சொல்லின்னு இருக்காரு. ஹீரோயினி அந்த சமயத்தில், நான் ரொம்ப நேரம் உங்கள் காரில் தானே இருந்தேன், அது உங்களுக்கு தெரியலையான போது அதுக்கப்புறம் ஒன்றும் டேஷ் கேமை ஓட்டி பார்த்தா தான் தெரியுது ஹீரோயினி அவருடைய எக்ஸில் அவரை பிடிச்சி கிழின்னு கிழிச்சு இருந்திருப்பாரு. எல்லாமே பீப்பில் போயிடும் போல், அந்த அளவுக்கு கிழிக்க. அதெல்லாம் இவங்களுமே ஒருவேளை இவன் ஹீரோயினியை தான் திட்டுறான்னு யோசிக்க, அதுக்கப்புறம் ஹீரோவும், நான் அதெல்லாம் இவங்கள திட்ட கிடையாது, அது வேற ஒருத்தவங்களை திட்டினேன், இதெல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்ல, சரி நீங்கள் 2 பேரும் கோபத்தில் இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன், மன்னிப்பு கேட்டுட்டு அப்படியே போயிடுங்கன்னு சொல்ல, சரின்னு அந்த இடத்துல ஹீரோயினி ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. ஹீரோவுமே பரவாயில்லன்னு சொல்கிறாரு. எக்கா இருந்த கொண்டு ஒரு இன்னசென்ட்டை இந்தமாரி கிட்னாப்பர்னு சொல்லாதீங்கன்னு போது அந்த சமயத்தில் இவங்க என்ன வச்சாங்க தெரியல, நானும் ஒருத்தவனை கொலை பண்ணியிருக்கேன், என்னை ஜெயிலில் போடுங்க, என்னால் இப்படி இருக்க முடியலன்னு சொல்கிறாங்க. அதாவது மிஸ்டர் வூவை பற்றி தான் சொல்கிறாங்க. அதுக்கு இவங்க மேலே இவங்களே ப்ளேம் போட்டுக்கிறாங்க. அந்த இடத்துல இவருமே, நீங்கள் பேசி தீருங்களான்ற மாரி ஹீரோ கிட்ட சொல்ல, இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்ற மாரி ஹீரோ டக்குன்னு கண்டுக்கிறாரு. அந்த இடத்துல ஹீரோயினி தான் ஜெயிலில் போடுங்கன்ற மாரி பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினி போதை இறங்குற வரைக்கும் அதே போலீஸ் ஸ்டேஷன்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அங்கே வரது மட்டும் இல்லாமல் ஹீரோயினிக்கு போதை தெளியறதுக்காக ஜூஸ் தராரு. அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்கிறான்னா, எக்கா இருந்த கொண்டு உங்கள் மேலே நீங்களே ப்ளேம் பண்ணிக்காதீங்க, நீங்கள் ஒரு நல்ல வேலையில் இருக்கிறமே தெரியுது, இப்படிப்பட்ட பொண்ணு இப்படி பண்ணலாமா, அதெல்லாம் நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க, இதை விட்டு தாண்டி போங்க, அதுதான் வாழ்க்கைன்ற மாரி இந்த இடத்துல ஹீரோனிக்கு ஒரு அட்வைஸை தராரு. அதை அவராகவே ஒரு அட்வைஸை எடுத்துக்கிறாரு. ஹீரோனி இதெல்லாம் கேட்டவுடனே, எதனாச்சும் பிரச்சனைன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு இவங்களுடைய கார்டை எழுதி ஹீரோ கிட்ட தராங்க. ஹீரோவுமே ஆரம்பத்தில் வாங்க மறுக்கிறாரு. இருந்தாலும் ஹீரோயினியோடைய அழகான ஃபேஸை பார்த்ததுக்கப்புறம் இவரால் வாங்காமல் இருக்க முடியல. சரி நான் கார்டை வாங்கிக்கிறேன், தயவு செஞ்சு அப்படி மட்டும் முகத்தை வைக்காதீங்கன்ற மாதிரி அவர் கார்டை வாங்கிக்கிட்டு அவர் கிளம்பிடுறாரு. நெக்ஸ்ட்டாக தான் ஹீரோயினி ஊன்னு ஒரு ஆளை பற்றி பேசணும்ல, அவருடைய ஃபியூனரல் பிளேஸ்க்கு போய் அந்த இடத்துல அஞ்சலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சைடு ஹீரோ வந்து சேனாவை பற்றி செக் பண்ணுறாரு. அவங்கள பற்றி செக் பண்ணும்போது தான் அவங்க ஹாலிவுட்டில் சேவ் ஜோன்னு ஒரு சீரியஸில் நடிச்சிருக்க விஷயம் தெரிய வருது. அதெல்லாம் இவர் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம நிலைமை எப்படி ஆயிடுச்சு, அவள் எப்படி வளர்ந்துட்டான்ற மாதிரி அவளை நினச்சி ஒரு மாதிரி கடுப்பில் இருக்காரு. ஏன்னா அவள் சொன்ன வார்த்தைகள் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த சமயம் தான் பியாங்கின்னு ஒரு ஆள் வருது மட்டும் இல்லாமல் ஹீரோ கிட்ட ஸ்கிரிப்டை காமிக்கிறது மட்டும் இல்லாமல், நீங்கள் இதில் ஏகப்பட்ட பிரிண்டிங் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, நான் இப்போ தான் இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்கிறாரு. ஆக்சுவலி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கார். இப்படி இருக்கும்போதே ஒரு ஹிந்தி ஃபிலிம் டைரக்ட் பண்ணுறாரு. ஹிந்தி ஃபிலிம்னா வேறு எதுவும் கிடையாது, சின்ன டெவலப்பரை வச்சு அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு எதனாச்சும் ஒரு படமோ இல்லை கேமாக தயாரித்தா அதை தான் ஹிந்தி ஃபிலிம் இல்லைனா ஹிந்தி கேம்னு சொல்லுவாங்க. அதுவரைக்கும் இவர் மேக் பண்ணியிருக்காரு. இவருடைய ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டுன்றதுனால இது இந்தமாரி பாழாகக்கூடாதா, அதெல்லாம் இதில் இருக்கிற மிஸ்டேக்லாம் ஹீரோ கிட்ட சரி பண்ண சொல்ல, என்ன மிஸ்டேக் இருக்குன்னு கேட்டால் அந்த மனுஷன் என்னென்னமோ சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டு ஹீரோவுக்கு தான் வயிறு எரியுது. ஏன்டா டே உங்ககிட்ட விளையாட நாங்கள் தான் கிடைச்சோமானா ஒரு செமையை திட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த சமயத்தில் பிரதருமே வந்து இந்த ஸ்கிரிப்டில் இருக்கிற மிஸ்டேக்கை சரி பண்ணுறதா சொல்கிறாரு. சரின்னு இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்க வேலை செஞ்சுன்னு இருக்காங்க. கடைசியாக அந்த பியான்கியுமே கிளம்புறாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோ திரும்பி பார்த்து ஒரு மாதிரி க்ரீப்பியாக பார்க்க, அதை பார்த்த ஹீரோ, யாரா இவன் என்னை இவ்வளோ க்ரீப்பியாக பார்க்குறான், ஒருவேளை வானவில்லா இருப்பாருன்ற மாரி யோசிச்சுக்கிட்டு இருக்க. அவருமே ஹீரோ எங்கேயோ பார்த்த மாரி இருக்கேன்ற மாதிரி தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பார். அடுத்ததான் ஹீரோ ராத்திரி அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்கு தான் பண்ணிகிட்டு இருப்பார். அதெல்லாம் பண்ணும்போதே அந்த ஸ்கிரிப்ட் மொத்தத்தையுமே படிச்சிருந்துருப்பார். உண்மையாலுமே பியான்கி ஒரு கெத்தான ஆளுன்னு யோசிக்கிறாரு. ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் அவ்வளோ நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இவர் கடையை க்ளோஸ் பண்ணும்போது திடீர்னு எவனோ ஒருத்தர் பின்னாடி வந்து இடுப்பை பிடிச்சி தூக்க, யாரா அவன்ற மாரி இவரு பின்னாடி திரும்பி பார்த்தா பியான்கி தான். இவர் என்ன சொல்கிறேன்னா, நான் கடைசியாக உங்களை கண்டுபிடிச்சிட்டேன், நீங்கள் தான் அது, கடைசியாக நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் ஆரம்பத்தில் வீட்டுக்கு போகும்போது நீங்கள் யாருன்னு தெரியல, அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணும்போது உங்களை எங்கேயோ பார்த்த மாரியே இருக்கேன்னு யோசித்தேன், அதுக்கப்புறம் தான் நீங்கள் சேட்வால்னு ஒரு படம் நடிச்சிருக்க விஷயம் தெரிய வருது, அது ரொம்ப ஃபேமஸான படம், நீங்கள் ஒரு ஹீரோ, நீங்கள் வேணும்னா என்னுடைய படத்தில் நடிக்கிறீங்களா, என்னுடைய படம் ஹிட் ஆகிடும்ன்ற மாதிரி சொல்ல, ஹீரோவும் ஆளை விட்டுறா சாமின்ற மாரி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவார்.
அது மட்டும் இல்லாமல் இவர் ஹீரோ நடிக்க சொல்லி ஒரு ஸ்கிரிப்டை கேட்குறாருல, அந்த ஸ்கிரிப்டோடைய நேம் தான் குட் டிடெக்டிவ் காங் பில்கு. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஸ்டோரியில் மிகப்பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்த போகுது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் சரி, எப்பயுமே சரி, இந்த பியான்கி இருக்கார்ல, இவர் ஹீரோவே ஃபாலோ பண்ணிருக்காரு. ஹீரோ அந்த ஸ்கிரிப்டுக்கு ஒத்துக்கிற வரைக்கும் இவர் கடைசி வரைக்குமே ஹீரோவை ஃபாலோ பண்ணிருக்கேன். கடைசியாக ஹீரோ நிம்மதியாக பிஸ் அடிக்கலான்னு வந்தா அந்த இடத்துலையுமே வெட்டி பார்க்குறான். யாரா நீ, நான் யோசிச்சது சரிதான்டா, எவ்வளோ திமிருடா உனக்கு இருக்கணும், இந்த இடத்துலையும் வந்துக்கிட்டு இருப்பேன். என்னால் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அடிக்க முடியாது, எனக்கு பசிபிஸ்டிக் டிஎன்ஏ இருக்குது. அப்படி இருக்கிறவங்களாம் எந்தவித ஆக்ஷனும் எந்தவித வயலன்ஸ்லையும் இன்வால்வ் ஆக முடியாது. இதெல்லாம் உனக்கு நல்லா தான் தெரியும். நீ நல்ல காலேஜில் தான் படிச்சிருக்க. அதே இடத்துல சில ஆக்டர் இருப்பாங்க, அவங்கள வச்சு நீ நடித்த என்னடான்னும் போது அந்த இடத்துல இவருமே நீங்கள் தான் வேணுன்ற மாரி ஒத்த காலில் நிற்க, சரி இதை பற்றி யோசிக்கிறேன்ற மாரி அடுத்தது அவங்க பிரதரோட உட்காந்து இவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பிரதருமே யார் ஒரு ஹிந்தி டெவலப்பர், அதுவும் இந்தமாரி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் எடுக்கக்கூடிய படத்தை பார்ப்பாங்க. நீயே சரியாக சொல்லு, நீ அதில் நடிச்சிட்டுனா அது கண்டிப்பாக ஹிட் ஆகுமா, ஒருவேளை அது ஹிட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஹீரோ கேட்க, அப்போல்லாம் நீ சேனாவுக்கு மேலே வந்துடுவேன், சேனாவுக்கு ஒரு ரிவிட் அந்த மாரி இருக்கும், அவளை பழி வாங்குற மாரி இருக்குன்னு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோமே அதை பற்றி யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த டேரக்டர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்துருப்பாரு, நான் கடைசி வாட்டியாக உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் இதுக்கு ஒத்துக்கலனா நான் வேற ஆளை பார்த்துப்பேன்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல ஹீரோவும் இது நல்ல டீலாக இருந்ததுனால நீ எனக்கு பே பண்ணுவேன்ற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்ப. அதுக்கப்புறம் இவர் ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. அடுத்த நாள் டேபிள் ட்ரீட் நடத்துகிறாங்க. அந்த இடத்துல ஹீரோ எல்லா டைலாக்குமே ஹெவியாக பேசுவார். அதாவது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டைலாக், மற்றவங்க மேலே திளிக்கிற மாரி இருக்க. ஹீரோ பண்ண மொத்த மிஸ்டேக்குமே டேரக்டர் சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஒரிஜினல் பால்கிலுவா இருக்க ட்ரை பண்ணுங்கள், காங் பில்குவா நீங்கள் தான் இருக்கணுன்ற மாரி சில அட்வைஸ்லாம் பண்ணி அனுப்ப ஹீரோமே ஒரிஜினல் காங் பில்குவா ஆகணும்னு சொல்லிட்டு செமையாக ட்ரைனிங் எடுக்கிறாரு. கடைசியாக பல நாள் ட்ரைனிங்க்கு அப்புறம் ஷூட்டிங் போகிறாங்க. அந்த இடத்துல 2.5 நாள் வரைக்குமே ஒரே ஒரு ஷூட் தான் எடுத்துன்னு இருப்பாங்க. அதுவும் வெரி சேஸ் சீனாக எடுத்துக்கோங்க. இதில் அந்த பியான்கின்ற ஆள் எவ்வளோ டெடிகேட்டாக இருக்காருன்னு காமிச்சிருந்துருப்பாங்க. இருந்தாலும் இந்த சேஸ் சீன்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சீனுக்கு இவங்க போகிறாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு ஆளை ஜெயிலில் பார்த்து அந்த இடத்துல சில டைலாக் பேசுகிற மாரி இருக்கும். அதில் ஹீரோவை வாட்டுன்னு ஒரே வார்த்தையை தான் கேட்க சொல்லுவாங்க. ஹீரோ அதே வார்த்தையை ரிப்பீட் மோடில் கேட்க டைரக்டர் கடுப்பாகி இதுக்கு மேலே எடுத்து எல்லா சீனுமே நம்ம ரீஷூட் பண்ணணும், இதெல்லாம் சரிப்பட்டு வரல, அதில் கூடி சீக்கிரம் எல்லாத்தையும் ரீஷூட் பண்ணணும்னு சொன்னால் ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நீ ஒன்றும் மற்ற டேரக்டர்ஸ் மாரி கிடையாது, நீ ஒன்றும் பாங் இல்லைனா பார்க் மாரி கிடையாதுன்னு சொல்ல அதை கேட்டு கடுப்பான இவருமே என்னையா நீ சொல்கிற, உனக்கு பாங் ஜூன் ஹோவை பற்றி என்ன தெரியும், பார்க் சான் வுக்கை பற்றி என்ன தெரியும், அவங்கள பற்றி எதனாச்சும் தெரியுமான்ற மாரி இந்த இடத்துல 2 லெஜெண்டரி டேரக்டருடைய நேமை ஓப்பனாகவே இன்ட்ராக்ட் பண்ணியிருப்பாங்க. பாங் ஜூன் ஹோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அதாவது பேராசைட்டில் பார்த்துருக்கலாம். அதே சமயத்தில் பார்க் சான் வுக் அவர்லாம் லெஜெண்டரிக்கும் மேலே அந்த மாதிரிலாம் எடுத்துருந்துருப்பாரு. ஹேண்ட் மெய்டன் அதுக்கப்புறம் ஓல்டு பாய்லாம் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. 2 லெஜெண்டரி டேரக்டர் நேமை சட்டிலாக டீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல சீனாக இருந்துச்சு. இருந்தாலும் ஹீரோ கண்டிப்பாக நான் இதை முடிக்கிறேன்டான்ற மாரி சம கோவத்திலே கதவெல்லாம் உடச்சிக்கிட்டு வெளியே வந்து திரும்ப அந்த சீனை நடிக்கிற மாரி காமிக்கிறாங்க. கடைசியாக எப்படியோ இறுதி போராட்டத்துக்கு அப்புறம் கடைசியாக இந்த ஷூட்டை ஃபினிஷ் பண்ணுற மாரி காமிக்கிறாங்க. ஃபினாலேவை எடுத்து அதோட இந்த டிடெக்டிவ் காங் பில்குவோடைய ஸ்டோரியை எழுதி முடிக்கிறாங்க. அதோட டோட்டலாக முடிய சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் சரக்கு அடிக்க போகிறாங்க. அந்த இடத்துல ஹீரோக்கு ஒரு சரக்கு கொடுத்து நீங்கள் தானே காங் பில்கு, இதை கண்டிப்பாக குடிங்க, நம்ம படம் சக்ஸஸ் ஆகுன்னு சொல்ல சரின்னு இவர் இந்த பக்கம் குடிக்கிறாரு. அப்படியே சில நாட்கள் கடந்த வகையில் இவங்க படம் இருக்குல்ல, அதாவது குட் டிடெக்டிவ் காங் பில்கு, அது கடைசியாக ப்ளூ டிராகன் அவார்டு அடிச்சிருது. ஹீரோக்குமே பெஸ்ட் ஆக்டர்னு ப்ளூ டிராகன் அவார்டு கேட்க ஹீரோமே இதுக்கப்புறம் ஆக்டிங்கை தொடங்க போகிறதா சொல்கிறாரு. இது இவருடைய தொடக்கமாக இருக்குன்ற மாதிரி சொல்ல சரின்னு சொல்லிட்டு ஹீரோ அதுக்கப்புறம் சில படங்கள் நடிக்கிறாரு. அதில் மேக்ஸிமம் ஆஃப் த படம் என்னன்னு கேட்டிங்கன்னா டிடெக்டிவ் காங் பில்கு தான். அதிக பேருக்கு ஹீரோடைய ஒரிஜினல் நேமே தெரியலாம் பார்த்துக்கோங்களேன். ஒன்றுமே அதிக பேர் ஹீரோடைய ஒரிஜினல் நேம் சொல்லி கூப்பிடாம அவர் காங் பில்குன்னு சொல்லிட்டு தான் கூப்பிடுவாங்க. கிட்டத்தட்ட சொல்லணும்னா எப்படி நம்ம ஆர்டிஜேவை அயன்மேன்னு கூப்பிட்றோமோ அந்த மாதிரி தான் இதுவுமே. சரின்னு எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோ கடைசியாக கார் ஓட்டுற மாரி காமிக்கிறாங்க. கெத்தா சீனரியில் கார் ஓட்டுவார்னு பார்த்தா வீட்டுக்குள்ளாரே கார் ஓட்டுறாரு. இது ஏஜென்சி மூலியமாக கிடச்சிச்சான், அதெல்லாம் இந்த காரை வெளியே எடுத்துன்னு போய் ஓட்டக்கூடாதான். இதை கேட்டு ஹீரோ கடுப்பாகிறாரு. இதுக்கு மேலே ஹீரோவுக்கு டிடெக்டிவ் காங் பில்குன்ற அந்த கேரக்டர் மேலே கோவம் வந்திருக்கும். ஏய், நான் வேறு என்னாச்சும் ரோல் நடிக்கிறேன்டா, நான் எதுக்குடா டிடெக்டிவாக நடிக்கணும், இந்த இத்து போன கார் எதுக்கு இருக்குது, நான் ஓட்டாத கார் எதுக்கு, அதே சமயத்தில் நான் எதுக்கு ஒரே ரோலே நடிக்கணுன்ற மாரி மாணவரியாக திட்டிக்கிட்டு வருவார். ஹீரோவுக்கு நடக்கிற இதே விஷயத்தை தான் பேரமௌண்ட், வார்னர் ப்ரோஸ், யூனிவர்சல்ன்ற மாரி பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் பண்ணுவாங்க. அதை லைட்டாக டீஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. அடுத்ததான் நமக்கு ஹவாயாங்கன்ற மாரி ஒரு பொண்ணை காமிப்பாங்க. அதாவது இந்த லேடி இருக்காங்களே, இவங்க ஹீரோயினை பற்றி தான் ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. இவங்க ஒரு கம்பெனியில் சீஃபாக இருக்காங்கன்னு சொல்லலாம். அதுவர்கள் தான் ஹீரோயினை பற்றி கேட்குறாங்க. இத்தனை வருஷம் ஆனதில் ஹீரோயினி ஒரு டாப் லெவலான ஜேர்னலிஸ்ட்டாக மாறி இருந்திருப்பாங்க. ஆனால் ஹீரோயினிக்கு எதிர்பாராத வகையில் ட்ரான்ஸ்ஃபர்மே கிடச்சிருந்துருக்கும். அதாவது ஹீரோயினி எந்த மாதிரியான ஜேர்னலிஸ்ட்னா எந்த இடத்துல சம்பவம் நடக்குதோ அதே இடத்துக்கு டேரெக்டாக போயிடுவாங்க. அதாவது இவங்க தான் முதல்ல ஒரு ரிப்போர்ட்டராக சிவில் வார்க்குள்ளார இன்வால்வ் ஆகிருக்காங்க. உலகத்துக்குள்ளார நடக்கக்கூடிய சிவில் வாரில் இன்வால்வ் ஆகி அந்த இடத்துல சில படப்பிடிப்புலாம் எடுத்து அது மூலியமாக ஏகப்பட்ட அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க.
இந்த விஷயங்கள்லாம் காமிச்சிட்டு இப்போ ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க இந்த மாரி ஒரு ரூம்குள்ளார வர அந்த இடத்துல இருக்கிற ரேடியோ, நான் உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையே, புதுசாக வந்திருக்கீங்களான்னு கேட்டால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ அந்த வீடியோவில் இருந்த தானே, உனக்கு அந்த விஐபி வீடியோவை பற்றி தெரியுமான்னு என்னமோ சம்திங் ஒரு வீடியோவை பற்றி பேசுகிறாங்க. கிட்டத்தட்ட ஹீரோயினி இவங்களை பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி தெரியுது. இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து என்னமோ ஒரு இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க அப்படியே வெளியே யார்கிட்டயோ ஃபோன் பேசிக்கிட்டு நடந்து வர ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு பக்கத்து ரூமில் தான் ஹீரோ இருப்பார். அங்கே இருக்கிற ஆட்கள்லாம் கங்பில் குன் கேரக்டர் இருக்குல்ல, அதை ஒன்றும் கெத்தாக மாற்றணும்னு பேசுகிறாங்க. முன்னவே கெத்தான கேரக்டர் தான், அதை ஒரு மிகப்பெரிய ஃப்ரான்ச்சைஸாக மாற்றுறது மட்டும் இல்லாமல் ஹீரோ சாகிற வரைக்கும் அதில் நடிக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு ஹீரோ கடுப்பாயிடுறாரு. நான் எவ்வளோ வருஷம்டா இதிலே நடிப்பேன், எனக்கு ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் வருது, ஆனால் இந்த கருமை பிடிச்ச கேரக்டரில் தான் நடிக்கிறேன், யாருக்குமே என் பேரே தெரில, சாகிற வரைக்கும் நான் கங்பில் குவா தான் இருக்கணுமா, இவன் சொன்னால் ஒரு வாட்டி கூட இருக்கக்கூடாதான்னு இவர் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நாங்கள் சொன்னது கேட்டுச்சான்ற மாரி அங்கே இருக்கிறவங்க கேட்க ஹீரோமே பல்ல கடிச்சிக்கிட்டு, அது உங்கள் முடிவு, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்ல, எதுக்கு பல்ல கடிக்கிறான்னு பார்த்தா ஹீரோவுக்கு அவசரமாக வருது. அதில் வராத ஃபோன் கால் வந்த மாரியே எடுத்துக்கிட்டு வேகமே ஒரு பாத்ரூமுக்கு தெரிச்சு ஓடியாராரு. அந்த இடத்துல பாத்ரூம் சைடு வந்தால் டோர் லாக் கிடையாது. ஹீரோ அதை பார்த்து ஒன்றும் கடுப்பாகிறாரு. யாரா அது இங்கே டோர் லாக் கூட ஒன்றும் சரி பண்ணலையான்னு சொல்ல, இந்த சைடு ஹீரோயினியும் வந்திருந்திருப்பாங்களே. அந்த சமயத்தில் ஜேர்னலிஸ்ட் உள்ளார வந்துட்டாங்க. எனக்கு அந்த பொம்பளை மேலே சந்தேகமாக இருக்குன்னு ஹீரோயினி காமிச்சு பேச, ஹீரோயினி இவங்க நிற்க சொல்கிறாங்க. ஹீரோயினி வேகமாக ஒன்றா எந்த பைத்தியக்காரனே தெரியல, அந்த இடத்துல கேர்ள்ஸ் பாத்ரூமாக இருக்கட்டும் எந்த இடமுமே ஓப்பன்லேயே இல்லை. ஹீரோயினி எப்படின்னா தப்பிக்கலாம் ட்ரை பண்ணுறாங்க. கடைசியாக இருந்தது மென்ஸ் பாத்ரூம் தான்ற மாரி அந்த இடத்துக்குள்ளார இவங்க போயிடுவாங்க. அந்த இடத்துல போய் பார்த்தா ஒரே ஒரு கதவு தான் இருக்கும். அதுவும் கிட்டத்தட்ட ஜன்னல் கிட்ட. எவனே தெரியல, இவ்வளோ பெரிய ஹோட்டலை வச்சுட்டு கடைசியில் பாத்ரூமை கட்ட மறந்துட்டான் போல. அதால் இவங்களும் கிடைச்சது ஒரே வழி தான் சொல்லிட்டு ஹீரோவை கஞ்சிருக்கிறேன் அந்த பாத்ரூம்குள்ளே போயிடுறாங்க. நல்ல வேலை ஹீரோ ஃபேண்ட்டு போட்டிருந்தாரு. அந்த இடத்துல இவருமே நீங்கள் தப்பான இடத்துக்கு வந்துட்டீங்க, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, கேர்ள்ஸ் பாத்ரூம் பக்கத்தில் இருக்குன்னு சொன்னால் இவங்க வாயில் அடின்றாங்க. வாயை மூடிக்கிட்டு இருங்க, எதுவும் பேசாதீங்கன்ற மாரி ஹீரோ அமைதியாக்க. அந்த சமயத்தில் மேலே பார்த்தா ஒரு கிளாஸ் இருக்கும். சரி தப்பிக்க இதான் ஒரே வழின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் உங்கள் மேலே ஏறலாமான்ற மாரி டக்குன்னு ஏறி இவங்க மேலே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட இந்தமாரி உங்கள் ஃபோனுக்கு நான் பே பண்ணுறேன், இதான் என் நம்பர், நோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல, என்னது என் ஃபோனா, ஆமாம் என் ஃபோன் எங்க, என் ஃபோனை காணோன்னு இவர் கேட்க, அந்த சமயத்தில் பாத்ரூமை கீழே குனிஞ்சு பார்த்தா அதில் தான் ஃபோன் இருக்குது. என் ஃபோனை ஸ்பாயில் ஆக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு செமையை கத்திட்டு அப்படியே வெளியே வராரு. வெளியே வரது மட்டும் இல்லாமல் வெயிட்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண, வெயிட்டர் நீங்கள் தானே டிடெக்டிவ் கங்பில் கு, நான் உங்களுடைய மிகப்பெரிய ஃபேன்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோவும் அப்படியே கெத்தாக பேசிட்டு இவருடைய ரூமுக்கு வந்து புலம்ப ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு நடந்த விஷயங்கள்லாம் சொல்லி செமையாக புலம்பிக்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் பற்றி கவலைப்படாதுன்ற மாரி திரும்ப டிடெக்டிவ் கங்பில் கு பற்றி பேச, ஹீரோ பாத்ரூமில் இருந்திருப்பார்ல அந்த சமயத்தில் அந்த இடத்துக்கு பியாங்கியும் அதுக்கடுத்து ப்ரொடியூசரும் வந்து இருந்திருப்பாங்க. அவங்க ரெண்டு பேருமே இந்தமாரி ஹீரோவுக்கு எந்த படமும் செட் ஆகாது, இதை வச்சு ஓட்டிடலான்னு ஹீரோ லைட்டாக மட்டம் தட்டி இருந்திருப்பாங்க. அது ஹீரோவுக்கு கடுப்பாக இருந்திருக்கும். அதை பற்றி ஹீரோ வச்சுட்டு அவங்களுக்கு எதனாச்சும் பண்ணலான்னு இருக்காரு. இதுக்கு பேரலாகவே ஹீரோயினை காமிச்சா அவங்க இந்தமாரி ஒரு வீடியோ பற்றி பேசியிருந்திருப்பாங்களே, அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் சில பெரிய தலைங்களாம் குடிச்சிட்டு கூத்தாடுற மாரி, அதுக்கப்புறம் ட்ரக்ஸ்லாம் எடுக்கிற மாரி இருக்குது. இதை தான் இவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வூக்காக படி வாங்கணும்னு இருக்காங்க. அதில் ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வூ இறந்த நாள்ன்றதுனால அந்த இடத்துல போய் பொக்கே வைக்க, அந்த சமயத்தில் வூவோடைய ஒய்ஃப் வரது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் அவருக்காக நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இங்கே வராதிங்கன்னு சொல்ல ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க, என்னை நம்புங்க, நான் கண்டிப்பாக உண்மையை வெளியே கொண்டாடுவேன்னு சொல்ல, இந்த சைடு வந்து ஹீரோயினுடைய ஹெட்டுன்னு ஒரு ஆள் இருப்பாள். அந்த ஆள் இந்த இடத்துல ஒரு ஆள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அவருமே இந்தமாரி ஹீரோயினை பார்த்து இருக்க சொல்கிறாரு. ஹீரோயின் இந்த விஷயத்த தலையிடக்கூடாது, அவளை நீ பார்த்துக்கோன்னு சொல்ல, அடுத்த நாள் இதுக்கேற்ற மாரியே ஹீரோயினை வேற ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஹீரோயினுமே கடுப்பாகிறாங்க. அந்த வீடியோவில் இந்த விஷயத்தை பார்த்தீங்களான்னு கேட்கும்போது இவர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் ஃபேஸ் ஒழுங்காக தெரியல, வாய்ஸ் ஒழுங்காக கேட்கலன்னு சொல்ல, ஹீரோயினுமே அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், வேணும்னே தான் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் என்ன எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் தருது, எனக்கு ட்ரான்ஸ்ஃபரும் தேவையில்ல, ஒரு ஹேரும் தேவையில்ல, நான் இந்த வேலையை விட்டு போகிறேன்ற மாரி டைரெக்டாக இவங்க வேலையை விட்டு போயிடுவாங்க. இந்த விஷயம் அந்த சைடில் இருக்கக்கூடிய ஹவா யாங்னு ஒரு பொண்ணை பார்த்தோம்ல, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதான் அவங்களுமே ஹீரோயினை பற்றி செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த சைடு ஒரு செரமோனி நடந்துன்னு இருக்கும், அதாவது ஒரு ரெட் கார்பெட் ஈவெண்ட். அந்த இடத்துக்கு டேவோன்னு ஒரு ஆள் வந்துருந்துருப்பார். அவர்கிட்ட ஹீரோயினி உங்களுடைய ட்ரான்ஸ்ஃபரை கேன்சல் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன். அவருமே ஹீரோயினியை போக சொல்கிறாரு. இதே இடத்துக்கு தான் ஹீரோமே வந்திருந்திருப்பார் இந்த ரெட் கார்பெட் ஈவெண்ட்டுக்கு. அப்படி வரும்போது இதுக்கப்புறம் எனக்கு வேறு வழி தெரியல, நான் இதை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுறேன்ற மாரி இவங்க கத்திக்கிட்டு இருக்கேன். நம்ம அப்புறம் பேசலான்ற மாரி இந்த டேவோன்ற ஆளுமே அவங்கள அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணால், திடீர்னு அவங்க அந்த ரெட் கார்பெட்டுக்குள்ளாரே நுழையிறது மட்டும் இல்லாமல், நான்
நான் இதை உங்ககிட்ட காமிக்க போகிறேன். திடீர்னு பாக்கெட்லேருந்து என்னமோ ஒரு விஷயம் எடுப்பாங்க. கன்னாக இருக்குமோன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஒரிஜினல் டிடெக்டிவ் கங்பில் குவா வந்து டான்சிங் ஸ்டெப்லேயே வந்து அவங்க கையில் இருக்கிறத எடுக்கலான்னு பார்த்தா கடைசியில் அது ஒரு சம்திங் ரிமோட் ஆட்டம் இருக்குது. இதில் தான் வீடியோ இருக்குது என்னமோ. அதை பார்த்துக்கிட்டு இருக்க ஹீரோனி யார் ராணின்ற மாரி ஹீரோ தள்ளி விட்டுருவாங்க. அவரும் திடீர்னு அந்த படிக்கட்டில் உண்டுக்கிட்டே வந்து அவருடைய ஃபேண்ட்டுக்கு எழுதுறோம். கடைசியில் உள்ளார போட்டிருக்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. எதுக்கு நடுவில் ஏகப்பட்ட ப்ரெஸ் மீடியா பீப்புள்ஸ்லாம் இருப்பாங்க. ஃபோட்டோ அதுக்கு அடுத்ததாக வீடியோலாம் எடுத்துக்கின்னு இருப்பாங்க. மொத்தமாக ஆன்லைன் பூம் ஆகிற கேட்டகரி தான். ஒரு மிகப்பெரிய ஆக்டருக்கு இப்படி நடந்திருக்கு. அதை பற்றி நீங்களே யோசிச்சு பாருங்கள், அவர் எந்த மாதிரி தாட்டில் இருப்பார்னு. இருந்தாலும் இந்த எபிசோட இதோட கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. செம்ம ஃபன்னாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். முக்கியமாக லிம்ஜியோனை சொல்லியே தரணும், செம்ம சூப்பராக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ க்யூட்டாக யாராலையும் நடிக்க முடியாதுன்ற மாரி அந்த அளவுக்கு ஒரு தரமான ஆக்டிங்கை தந்திருப்பாங்க. லீஜங் ஜேவும் அருமையான ஒரு ஆக்டிங்கை ப்ரெசன்ஸ் பண்ணியிருப்பாரு. ரெண்டு பேரோட ஆக்டிங்கையும் அடிச்சிக்கவே முடியாத அளவுக்கு சில விஷயங்களை சூப்பராக நடிச்சிருந்திருப்பாங்க. நான் முக்கியமாக லீஜங் ஜேவுக்காக தான் போனேன். இருந்தாலும் லிம்ஜியோன் கிட்ட இருந்து இப்படி ஒரு ஆக்டிங்கை நான் எதிர்பார்க்கல. கண்டிப்பாக பக்காவாக நடிச்சிருந்தாங்க. இந்த ரோலை இவங்களை தவிர வேறு யாராலையும் நடிக்க முடியாதுன்ற மாரி ஒரு தரமான ஆக்டிங் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் நெக்ஸ்ட் எபிசோடுக்கு எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் உங்களை வேற ஒரு தன்னால் ஆசமான வீடியோவில் சந்திக்கிறதுக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.